குட்டிமா, வாமா 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 வாமா. ஒண்ணும் இல்ல அம்முலு, அம்முலு குட்டி. மாமா, அப்போ இந்த குழந்தைய கொண்டு போய் அங்க கொடுக்க மாட்டிய? அச்சுச்சுச்சு அம்மு குட்டி. மாமா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்ன மாமா, குழந்தைய என்ன செய்ய போறீங்க? அம்முமா, என்னம்மா? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் ஒண்ணும் முடிவு பண்ணல. அப்போ இந்த குழந்தைய வச்சு அவங்கள பழி வாங்க போறீங்களா? மாமா, நானும் உங்களை பழி வாங்க தான் சொல்றேன். குழந்தைய கொண்டு போய் கொடுத்து. உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் மாமா. கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நல்லது செஞ்சு பழி வாங்கணும்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க கெடுதல் மட்டும்தான் செய்வேன்னு சொல்றீங்க. பழமொழிலாம் நீங்க படிச்சதே இல்லையா மாமா? நிறுத்து. அப்போ பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்றிய. என்ன செய்யலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ குறுக்க பேசாத. சரி மாமா, உங்க இஷ்டம் போல அவங்கள தாராளமா பழி வாங்குங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா அது வேற எந்த விஷயத்துல வேணாலும் பண்ணுங்க. ஆனா குழந்தை விஷயத்துல மட்டும் வேண்டாம். அது ரொம்ப பெரிய பாவம் மாமா. அவங்க உங்களுக்கு 1000 தப்பு 1000 கெடுதல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க இந்த குழந்தைய வச்சு ஏதாவது விளையாடுனீங்க, ஊர் உலகம் மத்தவங்க நாளைக்கு நீங்க செஞ்ச இந்த தப்ப மட்டும்தான் பெருசா பேசுவாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் நல்லவங்க ஆயிடுவாங்க, நீங்க கெட்டவன் ஆயிடுவீங்க. காலத்துக்கோ அப்புறம் நீங்க வில்லனா மட்டும்தான் இருக்கணும். என்னைக்குமே நீங்க ஹீரோ ஆக முடியாது. மாமா, இப்ப நீங்க ஆளே அடியோட மாறி ஒழுங்கா வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு இருக்கிய. இந்த குழந்தைக்காக அடிபட்டு உதப்பட்டு வந்திய. ஆனா அத்தனை நல்லதும் இந்த ஒரு விஷயத்துல அடிபட்டுரும் மாமா. அதை விட நான் இப்ப முழுகாம இருக்கேன். உங்க குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். சீக்கிரமே நீங்க அப்பாவாக போறீங்க. இந்த சமயம் பார்த்து குழந்தைய வச்சுக்கிட்டு பழி வாங்குறேன்னு ஏடாகூடமா நீங்க ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் எல்லாமே நம்ம குழந்தை தலைமையிலதான் மாமா வந்து விடியும். உங்களால வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கு எதுவும் ஏடாகூடமா ஆயிடக்கூடாது மாமா. எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க மாமா. பெருசா சொல்வியலே, நான் நீ நம்ம குழந்தை, நம்ம 3 பேர் தான் நம்ம குடும்பம்னு. எப்படி நீ நான் குழந்தை, குழந்தை நீ நான் குழந்தை நீ, இப்படி கவிதை மாதிரிலாம் பேசுவீங்களே மாமா. பழி வாங்குற பேர் விழின்னு இந்த குழந்தைய வச்சு ஏதாவது விளையாடி நாளைக்கு நம்ம குழந்தைய நாசம் பண்ணிடாதீங்க மாமா. போது நிறுத்துவேன். நல்ல சமயத்தில் நீ என் கண்ணை திறந்துட்ட. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த குழந்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்கணும், அதானே? கொண்டா, இப்பவே போய் இந்த குழந்தைய நான் வீட்டுல கொடுத்துறேன். மாமா, என் வயித்துல உங்க குழந்தை வளருதுன்னு கற்பனையா ஒரு பொய்ய சொல்லி பல காரியத்தை சாதிச்சிட்டு இருக்கேன். இல்லாத ஒரு குழந்தை மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா